வணக்கம். இந்த வீடியோ ஹெச்ஆர் மேனேஜர் ஆகிறதுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இது தொடர்பாக நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் 2 கோர்சஸ் பற்றி சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் MSW, இன்னொன்று வந்து MBA. MSWவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லியிருக்கிறேன், இது வந்து கிளினிக்கல் சைக்காட்ரி, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், ஹெச்ஆர் அப்படின்னு 3 ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். ஹெச்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா MBAவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் ஹெச்ஆர், மார்க்கெட்டிங் அண்ட் ஹெச்ஆர் அப்படின்னு படிப்பாங்க. பட் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸு, இது வந்து ஒரே ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லேபர் டிபார்ட்மெண்ட், தொழிலாளர் துறை, அவங்க நடத்துகிற ஒரு காலேஜ். அந்த காலேஜில் ஒரு கோர்ஸ் வந்து நடத்துகிறாங்க. அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் லேபர் மேனேஜ்மெண்ட், MLM. அதிலே BLM இருக்குது, பேச்சுலர் ஆஃப் லேபர் மேனேஜ்மெண்ட். அதை வந்து இப்போ நேம் வந்து மாற்றிருக்கிறாங்க, நாமன்கிளேச்சர் மாற்றிருக்கிறாங்க. MA லேபர் மேனேஜ்மெண்ட், BA லேபர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. இந்த கோர்ஸ் இந்த ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்குது. இந்த இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் அந்த கோர்ஸ் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. மேபி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா MLMன்ற கோர்ஸ் வந்து டிஸ்டன்ஸில் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரெகுலரில் MA லேபர் மேனேஜ்மெண்ட், MLM இருக்கிறது இந்த ஒரே ஒரு இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான். திஸ் இஸ் ஒன்லி இன்ஸ்டிடியூட் ஃபோக்கஸிங் ஆன் ஹெச்ஆர் கோர்சஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் கோர்சஸ் மட்டும்தான் நடத்துகிறாங்க. இந்த ஒட்டுமொத்த காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா 2 கோர்ஸ் தான் இருக்குது. இந்த BA லேபர் மேனேஜ்மெண்ட் ஒன்று, MA லேபர் மேனேஜ்மெண்ட் ஒன்று. இந்த MA லேபர் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஹெச்ஆர் பேப்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் MBAக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்பெஷலைசேஷனாக படிப்பீங்க. அதுவும் வந்து ஃபஸ்ட் இயரில் காமன் மேனேஜ்மெண்ட் பேப்பர்ஸாக இருக்கும், செகண்ட் இயரில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. இதில் இந்த 2 ஸ்பெஷலைஸ் பண்ணும்போது இதில் 3 பேப்பர், அதில் 3 பேப்பர் அப்படின்னு வரும். MSWவில் போனாலும் நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காமன் மேனேஜ்மெண்ட் பேப்பர்ஸாக இருக்கும், செகண்ட் இயரில் தான் ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. பட் as far as டில்ஸ், அதாவது இந்த தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸ், இதை ஷார்ட்டாக டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டில்ஸில் பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த MA லேபர் மேனேஜ்மெண்ட்டில் முழுக்க ஹெச்ஆர் பேப்பர்ஸ், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், HRD, லேபர் வெல்ஃபேர், லேபர் லெகிஸ்லேஷன்ஸு, காம்பன்சேஷன் பெனிஃபிட்ஸு, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டு, பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இப்படி நிறைய வந்து முழுக்க ஹெச்ஆர் பேப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் வரைக்கும் முழுக்க ஹெச்ஆர் பேப்பர் தான், வேறு எதுவும் வந்து மிக்ஸ் ஆகாது. முழுக்க ஹெச்ஆர் பேப்பராக இருக்கிறதுனால இந்த கோர்ஸ் வந்து கூடுதல் முக்கியத்துவம் பெறுது. அது மட்டும் இல்லாமல் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 சொல்லியிருக்கிறாங்க, வெல்ஃபேர் அப்படின்ற சாப்டரில் வரும். வெல்ஃபேர் ஆஃபீஸராக ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியில் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணணும்னு சொல்கிறது ஒரு ஸ்டாச்சுரி ரெக்யர்மெண்ட்டு. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூட் தான் வந்து பிரைமரி இன்ஸ்டிடியூட்டாக அதுலேயும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இந்த கோர்ஸ் பண்ணவும் கிடைக்கல அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் போகலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து எனி PG இன் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஹெச்ஆர் ரெகக்னைஸ்ட் பை எனி யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரியாக இருக்கிறது இந்த MLM, மாஸ்டர் ஆஃப் லேபர் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் ஆர் MA லேபர் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் டில்ஸ், தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸ், தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம். இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா முழுக்க இதில் பார்த்தீங்கன்னா 4 செமஸ்டர்லேயும் லேபர் லெகிஸ்லேஷன்ஸ் 1, லேபர் லெகிஸ்லேஷன்ஸ் 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 செமஸ்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா லேபர் லெகிஸ்லேஷன்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆக்டை வந்து இவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்லேருந்து ESI PF ஆக்ட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், கிராஜுவிட்டி போனஸ் ஆக்ட், மினிமம் வேஜஸ் ஆக்ட், கிராஜுவிட்டி ஆக்ட், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 30 ஆக்ட் வந்து இந்த ஆக்டில் வருது. இந்த MA லேபர் மேனேஜ்மெண்ட்டில் வருது. இது வேறு எங்கேயாவது இந்த மாதிரி MSWவில் இல்லை MBAவில் அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் வந்து லேபர்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. பட் அதில் வந்து ரொம்ப நிறைய லாஸ்லாம் இருக்காது. சும்மா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கும், அதில் கொஞ்சம் லாஸ் இருக்கும். MBAவில் அதில் கொஞ்சம் லா இருக்கும். MSW பார்த்தீங்கன்னா லேபர் லான் பேப்பர் இருக்கும், பட் அதில் கொஞ்சம் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தே கிவ் இன்சைட் ஆன் ஹெச்ஆரில் வந்து கம்ப்ளீட் இன்சைட்டை வந்து இவங்க கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஃபேக்கல்ட்டிஸும் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸாக இருப்பாங்க. அதனால் வந்து உங்கள் டீச்சிங்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் அப்படின்றதுனால பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும் தெரியல. பட் இங்கே படிக்கிற பசங்க வந்து ரொம்ப நாலேஜபிளாக வெளியில் வர்றதுனால தே கேன் பிளேஸ் தெம்செல்வ்ஸ் இன் த ரைட் பிளேசஸ், அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து இந்த கோர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெச்ஆரில் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். அதனால் MBA MSW கூட இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட TNPC நடத்தக்கூடிய லேபர் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த கோர்ஸ்க்கு வந்து பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. செகண்ட் தான் MSW, மற்ற எல்லாமே போகும். அதனால் கவர்மெண்ட் சைடில் போனாலும் சரி, ப்ரைவேட்டில் போனாலும் சரி, நாலேஜ் வைஸும் சரி, இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கோர்ஸாக இருக்கும். ஹெச்ஆரில் போகணும், ஹெச்ஆர் வந்து ஒரு கரியராக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த கோர்ஸ் வந்து ஒரு நல்ல கோர்ஸாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.